ஆம் ஐயும் கிரேயும் சிறியும் மாயமருளி மாயரூபி வா வா. அனைவருக்கும் வணக்கம். இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன். அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் என்ற மாணவர்களுக்கு, என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள். உங்களுக்காக ஒரு 60 கட்டு ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பாருங்க, இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள். மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள். இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம். இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள். நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவேன். இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை. எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை. எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் 1934ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்குது. என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன். எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஏன் மந்திரம் படிச்சிருக்கணும்? ஏனென்று சொன்னால், ஒரு நியாயம் தர்மம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது கோர்ட்ஸுக்கோ போனால் அங்கே பணக்காரர்களோ அல்லது பதவியில் இருப்பவர்களோ, உயர் பதவியில் இருப்பவர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்களுக்கு முன்னால் உங்களோட எதுவுமே செல்லுபடியாகாது. அந்த இடத்துல நீங்கள் நாவடக்கம், இந்த மந்திர பிரயோகங்களை கொண்டு தான் வெல்ல வேண்டி இருக்கும். உங்களோட பிள்ளைகளை கொண்டு நடக்கலாம். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த தான் வீடியோவில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் எத்தனையோ பிரச்சனை வருது. அந்த நேரங்களில் நீங்களாக செய்து உங்கள் எதிரியை நீங்கள் சங்காரம் செய்யலாம். பெண்கள், நீங்கள் உயர் அதிகாரிகளிடம் இவ்வளவோ பிரச்சனைகள் என்னிடமே வருகிறது. அவ்வாறான இடங்கள் நீங்கள் நாவடக்கம் செய்து அந்த உயர் அதிகாரியை அடக்கி விட்டு போகலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் சிறப்பதற்காக சரஸ்வதி மந்திரங்களை நீங்கள் கற்பித்துக் கொடுக்கலாம். சரஸ்வதி எண்ணெய் மந்திரித்து கொடுத்தால் பிள்ளைகள் நன்றாக ஞாபக சக்தியுடன் படிப்பார்கள். இதற்காகத்தான் நீங்கள் மந்திரங்கள் படித்திருக்க வேண்டும். ஒருவர் பில்லி வஞ்சனை சூனியம் செய்தால் அதை தடுக்கக்கூடியவாறு, அவருக்கு திருப்பி அனுப்பக்கூடியவாறு உங்களுக்கு தெரிய வேண்டும். இதெல்லாம் நீங்களே படித்திருங்க. அதுக்காகத்தான் எந்த ஒளிமுறையும் இல்லாமல் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். பெண்களுக்கு ஆண்கள் பெண்கள் யாரும் படிக்கலாம். அதெல்லாம் எந்த தங்கு தடையும் இல்லை. என்னிடம் படித்தவர்கள் சிறப்பாக இப்பொழுது தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். உங்களுக்கு கடன் சுமைகள் இருந்தால் தனதானிய சம்பத்து வருவதற்கான பிரயோகங்களை செய்து நீங்கள் தனதானிய சம்பத்துகளை அடைந்து கொள்ளலாம். ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகும்போது காரிய தடையை நீங்கள் தடைபட்டு செய்வதன் மூலம் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளலாம். இன்னும் இதை நாங்கள் வாழும் உலகத்தை விட இன்னும் ஒரு உலகத்தை நீங்கள் காணக்கூடியவா இருக்கு, அமானுஷ்ய உலகம். இதற்குள் வந்தால்தான் அது உங்களுக்கு தெரிய வரும். நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இன்னொரு அமானுஷ்யமான, எங்கள் கண்ணுக்கு தென்படாத ஒரு உலகம் இருக்கிறது. தேவதைகள் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் சொல்வதை விட நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்கள், தேவதைகள், பிசாசுகள், பூதங்கள், இதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். மந்திரம் படிக்க விரும்பியவர்கள் வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான மாந்திரிக பிரயோகங்களும் கற்றுத்தரப்படும். அனைத்துக்கும் கட்டணம் உண்டு. என்றால் கட்டணம் இல்லாத படிப்பிப்பது நீங்கள் சரியான சிரத்தை எடுத்து படிக்க மாட்டீர்கள். கட்டணம் கட்டினால்தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் இந்த மாயாமுரளி மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஆம் ஐயும் கிரியும் சிறியும் மாயாமருளி மாயாரூபி வாவா
வந்து என் சொல் கேள். இன்னார் பெயரிலே நடுக்கம் கொள்ளு, மயக்கம் கொள்ளு, தியக்கம் கொள்ளு, சீக்கிரம் சென்று தாக்கு. ஓம் ஆம் ஐயும் சிவாய நம சிவாகா. இதுதான் மந்திரம். இதை நீங்கள் இன்னார் பெயரிலே என்னும் வருமிடத்தில் நீங்கள் யாருக்கு நீங்கள் பயன்படுத்த போகின்றீர்களோ அவருக்கு நீங்கள் அவருடைய பெயரையும் அவர் தாய் பெயரையும், பெண்ணாக இருந்தால் அவரின் தாயின் பெயரையும் அவரின் பெயரையும் இட வேண்டும். ஆணாக இருந்தால் அவர் தந்தையின் பெயரையும் அவரின் பெயரையும் இட வேண்டும். தாய் தந்தை பெயர் இல்லை என்றால் நீங்கள் பொதுவாக சத்தியநாம பிரார்த்தனையில் நீங்கள் அதை கூறிக்கொள்ள வேண்டும். சரியான முறையில் 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த இன்னார் என்று கூறி அவரின் பெயரை போட்டு செய்ய வேண்டும். இன்னும் பலப்பாக செய்ய வேண்டும் என்றால் இன்னும் சத்தியநாம பிரதிஷ்டையை சரியான முறையில் நீங்கள் உச்சரித்து செய்வீர்களாக இருந்தால், அதாவது மந்திரத்தை உச்சரித்த பின் அவன் பெயரை மட்டும் போட்டு மந்திரத்தை உச்சரித்த பின் சத்தியநாமத்தை கொடுக்க வேண்டும். அல்லது நீங்கள் பிராண பிரதிஷ்டை செய்த உடனே சத்தியநாமத்தை கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் செய்யலாம். அது அவருக்காக மட்டுமே அந்த பிரயோகம் போய் சேரும், வேறு யாரையும் பாதிக்காது. சரியான முறையில் செய்யுங்கள். இது ஒரு நல்ல வசிய பிரயோகம். அவரை அப்படியே அழைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரயோகம். கைகண்ட ஒரு முறை கனவில் சென்று அவரை உருக்கி மயக்கி கொண்டோடி வரும். கனவுகளை கொடுக்கும். நீங்கள் எதை சொல்லி அந்த விடயத்தை நீங்கள் இதில் உருக்கி மயக்கி கொண்டோடி வா, இன்னும் பல விடயங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்து கொண்டும் இதை செய்யலாம். செய்தால் சிறந்த முறையில் இம்மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். வழமை போல மந்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுது குரு பூசை, பிற விக்னேஸ்வர பூசை செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். சங்கல்பம் செய்ததற்கு பிறகு விக்னேஸ்வரை வழி அனுப்புங்கள். அதன் பிறகு பிராணப்பிரதிஷ்டை செய்யுங்கள். பிராணப்பிரதிஷ்டை செய்ததற்கு பிறகு நீங்கள் இதனை சாபநிவர்த்தி மந்திரத்தை சாபநிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். செய்ததற்கு பிறகு மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளுங்கள். மந்திரத்தை சரியான முறையில் நீங்கள் சித்தி செய்து கொள்ள வேண்டும். மந்திரத்தை சித்தி செய்ததற்கு பிறகு நீங்கள் இதனை பிரயோகிக்கலாம். இதனை சித்தி செய்வதற்கு பூசை பொருட்களாக 25 வெத்திலை, 25 பாக்கு, 25 பழம், சிகப்பு நிற பூ, பால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வைக்க வேண்டும். பொங்கல், வெண் பொங்கல் வைக்க வேண்டும். இளநீர், செவ்விளநீர் ஒன்று வட்டி வைக்க வேண்டும். தேங்காய் உடைத்து வைக்க வேண்டும். இவ்வளவும் நீங்கள் வைத்து பூசை செய்யலாம். இன்னும் அநேக பொருட்கள் வைக்க முடிந்தால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். வைத்து நீங்கள் பூசை செய்ய வேண்டும். நாளாந்தம் இவ்வாறு நீங்கள் பூசை செய்து கொண்டு வந்தால் மாயாமரளி உங்களுக்கு சித்தியாவால். உரிய நீங்கள் 21,000 கொடுத்தால் நல்லது. அதிகமா நீங்கள் எவ்வளவு சித்தி மந்திரம் எவ்வளவு உச்சரிக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக வேகமாக மந்திரம் வேலை செய்யும். அதன் பிறகு ஒரு மண்டையோட்டை எடுத்து அதை 2ஆக பிளந்து எடுத்துக் கொள்ளுங்கள். 2 துண்டுகளாக எடுத்து அந்த மண்டையோடு 2லும் இந்த யந்திரத்தை கீறிக்கொள்ளுங்கள். அதற்குள் உரியவரின் பெயரை இட்டுக் கொள்ளுங்கள். இட்டு நான் சொன்னபடி நைவேத்தியங்கள் அனைத்தும் வைத்து பூசை செய்யுங்கள். பூசை செய்து அதன் பிறகு ஒரு மண்டையோட்டை நீங்கள் அவரின் வீட்டில் கடந்து செல்லக்கூடிய இடத்திலோ அல்லது வீட்டு வாசலிலோ அல்லது வீட்டு வாசலுக்கு வெளியிலோ அவர் கடக்கக்கூடிய இடத்தில் புதைக்க வேண்டும். மற்றையதை ஒரு ஓலையில் பெட்டி ஒன்று வணைந்து பெட்டி ஒன்று செய்து ஒரு பனை ஓலையிலோ அல்லது தென்னை ஓலையிலோ நீங்கள் ஒரு பெட்டி ஒன்று செய்து அதற்குள் வைத்து கட்டி ஒரு துணியில் அந்த மண்டையோட்டை கட்டி அதற்குள் அந்த பெட்டிக்குள் வைத்து நீங்கள் உங்கள் வீட்டில் தூக்கிவிட வேண்டும். இவ்வாறு செய்து அதற்கு நீங்கள் தூவ தீபம் காட்டிக்கொண்டு உங்கள் இடத்தில் கட்டி தூக்கி இருக்கும் அந்த பாதி மண்டையோட்டிற்கு தூவ தீபம் காட்டிக்கொண்டு வர வேண்டும். இதற்கு பிரயோகத்திற்கு நீங்கள் 1008 உரு கொடுத்தால் போதுமானது.
கொடுத்து நீங்கள் பிரயோக நேரங்களும் நீங்கள் வளர்ப்புறையில் செய்வது நல்லது. செய்து நீங்கள் தூவ தீபம் காட்டிக் கொண்டு வரும் பொழுது உரியவரை உங்கள் இடத்திற்கு அழைத்து வரும். இது விஷ்ணு மாயா அல்லது மாயாமகி எனப்படும் தேவதையின் ஏவல் பிரயோகம். மாயாமருளி ஒரு பெண் வடிவில் சென்று அந்த ஆணையோ அல்லது பெண்ணையோ கவர்ந்து இழுத்து வரும். இதைத்தான் அது என்ன ஒரு பிரயோகமாயிருந்தா, ஏவலில் பலவிதமான ஏவல் பிரயோகங்கள் இருக்கின்றன. இது அந்த பொருளை கொண்டு சென்று அங்கு வைக்க வேண்டும். இந்த ஏவல் பிரயோகம் அந்த பொருளை கொண்டு சென்று வைக்க வேண்டும். சில ஏவல் பிரயோகங்கள் இருக்கின்றன ஹோமத்தில் ஏவல் செய்வது. அதற்கு கொண்டு சென்று வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹோமத்தில் தேவதையை எழுப்பி நாங்கள் ஏவி விட்டால், உரிய விடயத்தை கூறிவிட்டால் அது சென்று தாக்கும். அது மிகவும் சிரமமானதும் பணச்செலவு மிக்கதுமான பிரயோகங்கள் தான் அவ்வாறான பிரயோகங்கள். அதுவும் இருக்கின்றது. மாணவர்கள் கற்க விரும்பும் மாணவர்களுக்கு அது கற்பிக்கப்படும். ஹோமங்களில் தேவதைகளை எழுப்பி அனுப்பும் பிரயோகங்கள். இதே மாயாமருளியை ஹோமத்திலும் நாங்கள் எழுப்பி அனுப்பலாம். அதற்கான பிரத்யோக மந்திரங்கள் முறைகள் இருக்கின்றன. இந்த மாயாமருளி முறையானது திராவிட முறையை கொண்ட விஷ்ணு மாயா, இலங்கையில் இது மாயாமருளி என்று அழைக்கப்படும் இந்த முறை. சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். மந்திரத்தை சித்தி செய்யும் பொழுது நீங்கள் நன்றாக இன்னும் அதிக உரு கொடுத்து நீங்கள் சித்தி செய்து கொள்வதுதான் நல்லது. அவ்வாறெனின் உடனே உங்களுக்கு ஒரு 1008 உருவில் பலிதம் தரக்கூடியவாறு இருக்கும். சரியான முறையில் நீங்கள் செய்து வெற்றி கொள்ளுங்கள். மந்திரம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஏனையவருக்கும் ஷேர் செய்யுங்கள். கடுமையான பிரயோகங்கள் என்பதால் சாபத்தை இட்டு நான் தர வேண்டியிருக்கிறது. மந்திரம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் முன்னால் இருக்கும் எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.